தெள்ளிய ஏனலில் கிள்ளையை கள்ளச் சிறுமி எனும் வள்ளியை வேட்டவன் தாழ் வேட்டிலை சிறு வள்ளை தள்ளி துள்ளிய கெண்டை தொண்டையை தோதகச் சொல்லை நல்ல வெள்ளிய நித்தில வித்தார மூரலை வேட்ட நெஞ்சே. தெள்ளிய ஏனலில் கிள்ளையை கள்ளச் சிறுமி எனும் வள்ளியை வேட்டவன்தாள் வேட்டிலை சிறு வள்ளை தள்ளி துள்ளிய கெண்டையை தொண்டையை தோதகச் சொல்லை நல்ல வெள்ளிய நித்தில வித்தார மூரலை வேட்ட நெஞ்சே. ஏ மனமே, தெளிவான திணைப்புணத்தில் உள்ள கிளியை ஒத்தவளும் உள்ளத்தை கவரும் இளங்குமரியுமான வள்ளியம்மையை விரும்பிய திரு முருகப்பெருமானின் திருவடிகளை நீ விரும்பவில்லை. ஆயினும் சிறிய வள்ளை கொடியை தள்ளிவிட்டு ஆற்றில் துள்ளி திரிகின்ற கெண்டை மீன் போன்ற பெண்களின் கண்களையும் கோவை கனியொத்த சிவந்த இதழையும் மயக்கும் வஞ்சக வார்த்தையையும் வெண்மையான முத்து போன்ற ஒளிவீசும் பற்களுடனும் கூடிய புன் சிரிப்பையும் விரும்புகின்றாயே மனமே. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய, சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய, வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. வேதாகமே மிகவும் புகழும் பாதாம்பயனே பணிசை அடியார்க்கு ஆதார நினை அருள் காட்சி தர வாதா எழில் ஓம் வடிவானவனே. கந்தர் அலங்கார வரிசையிலே தெளிய ஏனலில் என்கின்ற இந்த கந்தர் அலங்கார பாட்டை பார்க்கலாம். நெஞ்சினிடம் நெஞ்சத்திலே அருணகிரிநாதர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை கேளு. எவன் நெஞ்சத்திலே வள்ளி இருக்காளோ அவன் நெஞ்சத்திலே நமக்கும் அந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்று முருகன்ட்ட நெஞ்சத்துக்கு ஆணையிடுற மாதிரி நெஞ்சத்துக்கு விஞ்ஞாபனம் பண்ணுகின்ற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மிக்க சிறப்பான பாடல். தமிழே முக்கியமான வார்த்தைகள்லாம், தமிழே தெரியாத வார்த்தைகள் எல்லாம் இங்க ரொம்ப அழகுபடுத்தி சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். தெள்ளிய ஏனலில் கிள்ளையை கள்ளச் சிறுமி என்னும் வள்ளியை வேட்டவன் தாழ் வேட்டிலை சிறு வள்ளை தள்ளி துள்ளிய கெண்டையை தொண்டையை தோதகச் சொல்லை நல்ல வெள்ளிய நித்தல வித்தார மூரலை வேட்ட நெஞ்சே. இந்த பாட்டுல பொருள் ஒரு வார்த்தைக்கும் பொருள் தெரியலைன்னா இந்த பாட்டு புரிஞ்சு கொள்வது கொஞ்சம் கடினம். தெள்ளியன தெளிந்து சீரான நிலையில் இருக்கக்கூடிய, ஏனலில்னா திணைப்புணத்தில், கிள்ளையன கிளி போன்ற வள்ளியை, கள்ளச்சிறுமியை கற்பு திருமணம் களவு திருமணம்னு ரெண்டிலே களவு திருமணமாக செய்த இந்த வள்ளியினுடைய திருமணம் கள்ளச்சிறுமியை வேட்டவன், அவளை விரும்பியவன், வேட்டவன் வேண்டிக் கொள்ளுபவன், விரும்புவன், வேட்டவன் தாழ் வேட்டிலை. யாரு வள்ளியை விரும்புகிறானோ அவனுடைய தாளை நீ வேண்ட வேண்டும்னு சொல்ற தாழ் வேட்டிலை சிறு வள்ளைன்னா இந்த குளத்து பக்கத்துல எல்லாம் சின்ன சின்ன இலைகள் இருக்கும். அது இந்த கோகர்ணம் மாதிரி சின்ன காது மாதிரி இலைகள் இருக்கும். அது வள்ளை தள்ளி, வள்ளை அப்படின்னா காதுன்னு அர்த்தம். சிறு வள்ளைன்னா சின்ன சின்ன காது போல இலைகள் இருக்கும். அதுல எல்லாம் தண்ணி தங்கிட்டு இருக்கும். அந்த வள்ளை தள்ளி துள்ளுகின்ற அந்த வள்ளை தள்ளி அந்த தண்ணி பக்கத்துல இருக்கும்போது இந்த கெண்டை மீன்கள்னு சில மீன்கள் இருக்கும். அது துள்ளி விளையாடும் போது இந்த காதுல பட்டு நகர்ற தண்ணி சத்தம் ரொம்ப கேட்க இனிமையா இருக்கும். அது இதுல என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள்ள பொருள் என்னன்னா, ஆத்மா பரமாத்மாவோட சேரும் போது அந்த ஆனந்த, அந்த நாத விந்து, அந்த சத்தம் கேட்கிறது, அந்த நாதமாகியது கேட்கிறது, அந்த காதுல கேட்கிறது. அந்த காது போல இலைகள், கெண்டை போல மீன்கள், அது துள்ளுகின்றது. அந்த தண்ணி பட்டு அந்த காதுல சத்தம் ஏற்படுகிறது. அந்த வள்ளை துள்ளிய கெண்டைனா மீன், கெண்டையை தொண்டை இதுல அருணகிரிநாதருக்கு எண்பாஷ பண்டிதர்னு ஒரு பெயர் கொடுத்தாங்க. காரணம் என்னன்னா, 8 விதமான பாஷைகளை தமிழ்ல கொண்டு தர்க்கமம் என்கின்ற இலக்கண பிரகாரம் தமிழ்ல சேர்த்தினர். அந்த சமயத்துல என்னென்ன பாஷை ஓடிட்டு இருக்கோ அதெல்லாம் அதுல போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருந்தது. அது பிரகாரம் தோண்டு அப்படின்னா மராட்டியில
வாய் என்பதுக்கு தோண்டுன்னு பேரு. அந்த தொண்டைன்னா அந்த கொவ்வை போல இதழை உள்ள வள்ளியை, தொண்டையை, தோதக சொல்லை, தோத்தா அப்படின்னா கிளி, தோதக சொல்லைன்னா கிளி போல பேசுகின்ற வள்ளியை, தோதக சொல்லை நல்ல வெள்ளிய நித்தலம்னா முத்து, வெள்ளிய நித்தலம்னா வெள்ளி போல பல நடுவுல ஷைனிங் அடிக்கும் முத்து. சாதாரண பிளாஸ்டிக் முத்தெல்லாம் ஷைனிங் அடிக்காது, நல்ல சுத்தமான முத்துல வெள்ளி போல ஷைனிங் அடிக்கும், ரேக்கைகள் இருக்கும். அதனால வெள்ளிய நித்தால மூரலை இனிமையான சிரிக்கிறார், புன்முறுவல் பூக்கிறார். அங்க முத்தத்தெரு பத்தி திணையில முத்தை தெரு பத்தி திருநகைனா சந்திரன் போல ஒளி வீசுகின்ற பற்களை உடைய சிறந்த திருநகையை உடையவள் தெய்வ யானை சொன்னா. இங்கே வள்ளியுடைய சிரிப்பை சொல்றார், நித்தலம் முத்து போல நித்தார மூரலை புன்முறுவலை, மூரலைனா முருவலைன்னு அர்த்தம், முருவலை என்பது புன்முறுவல், புன்முறுவலை வேட்ட நெஞ்சே. அந்த அவளுடைய ஸ்மைலிங்க பார்த்து ஆனந்தப்பட்ட முருகப்பெருமானுடைய நெஞ்சே, வள்ளியை போல நானும் உன்னை வேண்டுகின்றேன், எனக்கும் வள்ளியை போல உன்னிடத்துல இடத்தை கொடுப்பான்னு கேட்கிறார். ரெண்டு விதமான பக்தியை சொல்லுவாங்க. பக்தியில மார்ஜர பக்தி, மார்கட பக்தின்னு ரெண்டு. மார்ஜரம்னா குரங்கு, மார்கடம்னா குரங்கு, மார்ஜரம்னா பூனை. இந்த பூனை பக்திக்கு இறைவனே தாய் பூனை குழந்தை பூனையை பத்திரமா கொண்டு போறதுக்கு வாயில கவ்வி கொண்டு போகுமா. ஆனா குரங்கு, குட்டி குரங்கு அம்மாவை பிடிச்சுக்குமா இருக்க, அம்மா பாட்டு குதிச்சுட்டு இருக்கும், குரங்கு அதை இருக பிடிக்குமா. இது போல பக்தன் இறைவனை இருக பிடித்தல் ஒரு விதமான பக்தி, பகவான் பக்தனை வந்து பிடித்துக் கொள்வது ஒரு விதமான பக்தி. இத ரெண்டையும் முருகன் வள்ளி தெய்வானையாக நமக்கு காட்சி தருகின்றார். பரஞானமும் அப்பரஞானத்துக்கும் இருக்கிற வித்தியாசம், இச்சாசக்திக்கும் கிரியாசக்திக்கும் இருக்கிற வித்தியாசம் ரெண்டையும் காட்டி வள்ளி தெய்வயானை காட்டுறார். இச்சாசக்தி ஆகியவள் வள்ளி, கிரியாசக்தி ஆகியவள் தெய்வயானை, ஞான சக்தி ஆகியது முருகப்பெருமான் கையிலே இருக்கக்கூடிய வேல். அந்த ஞான சக்தி ஆகிய முருகப்பெருமான் இந்த வள்ளி நாயகியை காதல் கொண்டு அவளை ஆனந்தமாக தனக்குள்ளே சேர்த்துக் கொள்ளுகிறார். அந்த வள்ளி நாயகியை சேர்த்துவது ஆத்மா பரமாத்மாவோட சேருகின்ற ஒரு பலன். எவ்வளவு பெரிய புலவரா இருக்கட்டும், இந்த ஒரு நாயகன் நாயகி பாகவத்துல பகவானை அடைதல், அந்த வேட்கை விரக்கத்தாபம் ஏற்பட்டு அந்த வேட்கையினால் அவள் அடைகின்ற அந்த ஆனந்தத்தை, முருகப்பெருமானை அடைவதை இங்க எடுத்து பேசுகின்றார்கள். பல பாடல்களிலே அருணகிரிநாதர் வள்ளி நாயகியை பற்றி எடுத்து சொல்லுகின்றார். இங்க வந்து திணைப்புணத்தில் குரத்தியை கைப்பிடித்த பெருமாள் என, திணைப்புணத்துல வந்து குரத்தியை கைப்பிடிக்கிற முருகன, குறவர் கூட்டத்தில் வந்து கிழவனாய் புக்கு நின்று குருவி ஓட்டித்திருந்த தவமானை குணமதாக சிறந்த வடிவு காட்டி புனைந்த குமரக்கோட்டத்தமர்ந்த பெருமாள். இந்த வள்ளி நாயகியை குமரன் ஓடி வந்து கிழவனாக இருந்து அங்கே வேடனாக வந்து வேங்கை மரமாக வந்து பலவிதமாக வள்ளியிடம் இருந்து காதல் கொண்டு, அவள் காதலை சொல்ல முடியாத காலை தூக்கி தலையில வைத்திருக்காங்க. கொய்து தழையை கொண்டு செல்லும் அழகா கந்த கொல்லிமலை மேல் உள்ள பெருமாளைன்னு பாடுறாரு. அந்த தழை உடுத்துதல்னு தமிழ்ல ஒரு வழக்கம் இருந்தது. காதலிக்காக மரமுறி எல்லாம் எடுத்து அந்த மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாம் சேர்த்து அதுல எல்லாத்தையும் அவ காதலி பேரை எழுதுவானாம். காதலன் தலைவன் தலைவி பேரை எழுதி அந்த புடவைய தோல்ல சுமந்து கொண்டு வந்து அந்த புணத்துல காத்துட்டு இருக்கிற யார் காதலியோ அவளுக்கு கொடுப்பானா. அவ உடுத்திக்கிறதுக்கு தழை உடுத்தல்னு பேரு. முருகப்பெருமான் காட்டிலே சென்று கொய்து தழையே கொண்டு செல்லும் அழவா கந்த கொல்லிமலை மேல் உள்ள பெருமாளை அருணகிரிநாதர் பாடுறார். அப்படி வள்ளி நாயகிக்கு அன்பு கொண்ட முருகப்பெருமான் அங்கே வள்ளிக்கு வாய்த்தவன் சுந்தரமான மென்குரமாது தன் திருமார்பில் உறைவனே. அந்த வள்ளியினுடைய அழகு எப்படி இருக்குன்னு அருணகிரிநாதர் சொல்றார். குயில் மொழி, கயல் விழி, துகி இழுதர், சிலை முதல், சசிமுகம், இளநகை, கனகுழல், தனகிரி, கொடி இடை, பிடி நடை, குரமகட்டு இரு, செச்சை மொழி, கருத்த விழிச்சி, சிறுத்த இழைச்சி, பெருத்த தனச்சி, குரத்தி, பச்சை நிற கொச்சை குரவி, எழுதிட அரிய எழில்மிகு மடலூடைய எழுத அரியவள், பருத்த முலை, சிறுத்த இடை, வெளுத்த நகை, கருத்த குழல், சிவத்த இதழ், மரச்சிறுமி. வள்ளியை பத்தி அழகு எங்க வேணுமா எடுக்கிற பாட்டு எல்லாம் திருப்புகழ்ல அருணகிரிநாதர் வள்ளி நாயகியை நினைத்து பேசியிருக்கிறார்கள். வள்ளி நாயகி கருணை கடல். அவ வந்து அந்த கருணை கடல் முருகப்பெருமான் பக்கத்துல இருந்தா கேட்கவா வேணும். முருகன் அள்ளி அள்ளி கொடுப்பான் 12 கரத்தினாலே இந்த வள்ளி நாயகன். அந்த வள்ளி நாயகியை போட்டு இங்க அழக கொடுத்து அந்த வள்ளி நாயகியக்கா இருக்கார். முருகப்பெருமான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பான். எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான்.
கவர்கூழ் வடிவாள் புறமாதுடன் மால் கடனாம் எனவே அணைமார்பா திருமாலுடைய கடனாக இருக்கக்கூடிய வள்ளி நாயகி அணைகின்றான். வந்து அவளுக்கு வள்ளல் தொழு துள்ளு மத வேட்கை கணையாலே தொல்லை நெடு நீர கடலாலே மெல்லவர் சோலை குயிலாலே வெய்யுருக்கும் ஆணை தெளிவாயே திரு தமிழ் பாடற்குரியோனே செய்ய குமரேச குருநாதா வள்ளல் தொழு ஞான கழலோனே வள்ளி மணவாள பெருமாளே அப்படின்னு பாடுறார். அந்த மாதிரி முருகப்பெருமான் வள்ளியின் இடத்துல காதல் கொண்ட காரணம் நிறைய இருக்கிறதுனால அந்த எதற்காக வள்ளிய நாயகி அங்கே வந்து முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்ளன்னு கேட்டா ஆத்மா பரமாத்மாவை அடைகின்ற அந்த நிகழ்ச்சியை இங்கே எடுத்து சிறப்பாக அருணகிரிநாதர் போட்டிருக்கிறார். அவளுக்கு வேட்கை, வள்ளிக்கு ஒரு வேட்கை, ஆத்மாவுக்கு ஒரு வேட்கை, பரமாத்மாவை அடைய வேண்டும். எந்த பரமாத்மா கிருபா சமுத்திரம் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தாரோ அந்த பரமாத்மாவை நான் எப்படி அடைவேன் என்று காதலி விரகதாபம் அடைவது போல இருந்தாலும் அவளுக்கு அந்த பனிமலை கைலாச மலையில நின்று கொண்டு இருக்கும் போது அங்கே இருக்கின்ற நிலவு வந்து வெயில் போல எரிஞ்சுதான். இமராஜனிலாவதரேக்கும் கனலாலே இளவாடையும் ஊரும் முழுத்தும் படியாலே தமராகிய மாறன் எடுக்கும் கணையாலே தனி மான் உயிர் சோறும் அதற்கு ஒன்று அருள்வாய குமரா முருகா குமரா முருகா அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. வள்ளி நாயகி வந்து விரகதாபத்தில் அழிகிறார். குரமாமகள் ஆசை தணிக்கும் திருமார்பா அமராவதி வாழ்வு அமரருக்கு அன்று அருள்வோனே அருணாபுரி வீதியில் நிற்கும் பெருமாளேன்னு நமக்காக ரோட்ல வந்து நின்னா முருகன் காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்றதுக்கு அருணகிரிநாதருக்காக அருணாபுரி ரோட்ல வந்து நின்று அவரை கையில பிடிச்சு முருகான்னு அவருக்கு ஞானத்தை கொடுத்து திருப்புகழ் எழுத வச்சார். அப்படி வள்ளி நாயகிக்கு காட்சி கொடுத்த முருகப்பெருமான் திணைப்புனை முன்னே நடந்து குறக்கொடியை வணந்து ஜகத்தை முழுது ஆள வந்த பெரியவனே குறவர் கூட்டத்தில் கிழவனாய் புக்கு நின்று குருவி ஓட்டி திரிந்த திருமானை கத்திய கத்தை களைத்து விழத்திரி கற்கவனித்தது திணைக்காவல் கற்ற குரத்தி நிறத்த கழுத்தடி கட்டி அணைத்த 12 தோளா ஆசை தீராம 12 தோளால வள்ளிய காதல் பண்ணி கட்டி அணைச்சானா முருகன். அப்படின்னா பாத்துங்கோ எந்த விதமான விரகதாபத்திலே வள்ளி இருந்திருப்பால் அந்த விரகதாபத்தை புண்ணியனாகிய முருகப்பெருமான் வந்து தீர்த்தருளி அவளை தன்னுடனே 2 கலத்தி சேர்த்துக் கொள்கின்றார்கள். அப்படிப்பட்டவள் சிறு வள்ளை தள்ளியைனா காது, நல்ல காது. இந்த தெளிய ஏனலில் கிள்ளையை கிளி போன்ற இருக்கக்கூடிய வள்ளியை கள்ளச்சிறுமி என்னும் வள்ளியை கள்ளச்சிறுமின்னா என்னுடைய உள்ளம் கவர் கல்வன்னு சொல்றாங்களே அந்த இறைவனை உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த இறைவனை கவர் கல்வன் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பை திருடி கொண்டு சென்று விட்டான் இறைவன் சொல்லுவான். இறைவனை கல்வன்னு சொன்னாங்க. அப்படி கல்வன் கள்ளச்சிறுமியாக இருக்கக்கூடிய வள்ளியை வேட்டவன் தாழ் வேட்டிலை எவன் ஒருவன் வள்ளியை வந்து காதல் பண்ணி ஆசைப்பட்டு தேவாதி தேவர்கள் மூவர்கள் 33 கோடி தேவர்களும் காண கிடைக்காத திருவடியை உள்ள வள்ளல் பெருமாள் 12 கையோடும் 6 முகங்களோடும் கொண்டு இந்த காட்டிலே வந்து முள் இருக்கிற காட்டிலே வந்து நடந்து அங்க இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து அங்க இருக்கிற இலைகள் எல்லாம் எடுத்து அந்த குச்சியினாலே அவள் பெயரை அதுல எழுதி அவளுக்காக புடவையை செய்து எடுத்து கொண்டு வந்து வள்ளி நாயகி கிட்ட கொடுத்து காதல் சென்று அவர் திருவடியை தூக்கி தலையில வச்சுக்கிறார் முருகன். அவ்வளவு காதல் கொண்டு தானாக ஓடி வந்து வள்ளியை திருமணம் முடிக்கின்றார். அப்படி வள்ளியை வேட்டவன் தாழ் வேட்டிலை. அதனால அப்படிப்பட்ட வள்ளியை காட்டை குரத்தி பிரான் பதத்தை கருத்தை புகட்டி வீட்டில் புகுதல் மிக எளிதேன்னு அருணகிரிநாதர் சொன்னார். காட்டில் இருக்கக்கூடிய குரத்தி பிரானுடைய பதத்தை கருத்தை புகட்ட வேண்டும். உன்னுடைய கருத்தை கொண்டு போய் வள்ளி பிரானுடைய திருவடியிலே கருத்தை புகட்டு. காட்டு குரத்தி பிரான் பதத்தை கருத்தை புகட்டி வீட்டில் புகுதல் மிக எளிதே. வெளி நாட்டி வைத்து மூட்டி கபால மூலாதார நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே, உங்களுக்கு சிம்பிள் விஷயம் என்னன்னா திருவடி, முருகனுடைய திருவடி. எந்த திருவடி? வள்ளி நாயகிக்காக காதல் கொண்டு காட்டிலே ஓடுகின்ற திருவடி. அப்படிப்பட்ட திருவடியை நீ என்றதைக்கும் நினைத்துக் கொள்வாய். அந்த முருகன் கொல்லை மிசை வாழ்கின்ற வள்ளி புனமே சென்று கொள்ளை கொள்ளும் மாறன் கை அனதாலே. மாறன்னா மன்மதன் வந்து வெள்ளி அம்பு ஏவுகின்றானா 5 விதமான மலர்களை கொண்டு மன்மதன் ஏவுகின்ற அன்பு காதலை தூண்டி விடுகிறது. வள்ளி நாயகி முருகனுடைய விரகதாபத்தில் இருக்கிறார். காதலை தூண்டியவது முருகன் எப்படி கிடைப்பான் என்று உயிர் ஊசல்
இந்த உடம்பு உயிருக்கு எப்படி ஊசலாடுமோ அந்த அளவிலே முருகப்பெருமானுடைய காதல் கொண்டு நான் உயிரை விட்டு விடுவேன்னு தன் தலைமுடியை போட்டு கழுத்தை இறுக்கிக்க புறப்படும் போது முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்து அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரா, கொள்ளை மீசை வாழ்கின்ற வள்ளிபலமே சென்று கொள்ளை கொள்ளும் மாறன்கை அறடாதே கொய்து தழையை கொண்டு செல்லுமழவா கந்த கொல்லிமலை மேல் என்ற பெருமாளேன்னு இந்த முருகன் ஓடி வந்து வள்ளிக்கு தன் காட்சியை கொடுத்து நான் தான் முருகன்னு சொல்லி உபதேசம் பண்ணி அவளை தன்னுடன் நிரந்தர கலந்து கொள்ளக்கூடிய அவள் மட்டுமல்ல, அவள் சிறு வள்ளை தள்ளியே இந்த காதுல எப்படி காது போல இருக்கின்ற இலையோ அந்த இலை பக்கத்தில் மீன் போல துள்ளி வருகின்ற மீனோ அந்த மீன்கள் எப்படி துள்ளும் போது ஒம்பனையா காதும் போலிது கண்களிலா மோத சீதளன்னு சொல்லுவாங்க. காது கொம்பு போல இருக்குமா, அந்த காதுல தொடர அளவுக்கு நேரா பார்த்தா முகத்தை கண்ணு இவ்வளவு விசாரமா தாமரைப்பூ மாதிரி கண்கள் பெருசா இருக்குமா, வேல் மாதிரி விழி, அந்த விழி வந்து காதை தொடர மாதிரி இருக்குமா நேரா பார்த்தா. நேர படத்தை பார்க்கும்போது முகம் போட்டு 2 பக்கம் காது வரல, இந்த காதை தொடுகின்ற அளவுக்கு கண்கள் இருக்கணும் அப்படிங்கிறது சாமுத்திரிகா லட்சணம். சிலை பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணுவாங்களாம். அப்படி இருக்கிற சாமுத்திரிகா லட்சணத்தோட வள்ளை தள்ளியை துள்ளிய கெண்டைன்னா மீன், தள்ளைனா காது, அந்த காது அளவுக்கு நீட்டமா இருக்கக்கூடிய கண்கள் பொருந்திய வள்ளி நாயகி வெள்ளிய நித்தர வித்தார முரலை தம் முத்து போல பல வெளுக்கக்கூடிய நல்ல விதமான பற்கள் இருந்துதான் இந்த மூக்குல புல்லாக்குன்னு ஒரு அலங்காரம் போட்டுருப்பாங்க பெண்கள். அந்த புல்லாக்கு ஒரு முத்தாக ஒரே ஒரு முத்து தொங்குமா. அது என்னன்னு கேட்டா, இவ சிரிச்சா இவ வாயில இருக்கிற பற்கள் எல்லாம் முத்து போல பிரகாசிக்கிறது. இந்த முத்து என்ன மாதிரி இல்லையன்னு தூக்குல தொங்குதான் அந்த புல்லாக்கு. அப்படிலாம் பார்த்துங்க எவ்வளவு சிறப்பு அந்த வள்ளியினுடைய பற்கள். அப்படி வெள்ளிய நித்தல வித்தார முரலை வேட்ட நெஞ்சே, அந்த வெள்ளியை எப்படி ஆசைப்பட்டான முருகன், அந்த ஆசை நம்மளுக்கு ஏற்படுத்தி நம்மளும் வள்ளியை போல திருவடியில திருத்தாமரையில சேர்த்துக் கொள்வான் முருகன் என்பதனாலே அந்த வள்ளியை வேட்டவன் தாளை நீ வேட்டிலேயே வேண்ட மாட்டேங்கிறிய. இவ்வளவு அழகா முருகன் கிட்டக்க வந்து காட்சி கொடுக்கிறானே, தேவலோகத்திற்கு ஓடி வந்து வள்ளி நாகி ஜாதி குலம் பார்க்காம தன்னோட சேர்த்துட்டானே, அந்த பெருமாளை நாம் சேர்றதற்கு ஆசைப்பட வேண்டாமா? உன் மனசை கொண்டு போய் முருகனுடைய திருவடியில போட மாட்டியா? வேட்டிலேயேன்னு கெஞ்சறாரு. நெஞ்சே, நீ முருகப்பெருமானுடைய திருவடியை ஏற்றுக்கொண்டு அவனை வேட்டிலேயே அவனை வேண்டவில்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் ஒரு தரம் பாடல் பார்க்கலாம். தெளிய ஏனலில் கிள்ளையை கள்ளச்சிறுமி என்னும் வள்ளியை வேட்டவன் தாழ் வேட்டிலை சிறு வள்ளை தள்ளி துள்ளிய கெண்டையை தொண்டையை தோதக சொல்லை நல்ல வெள்ளிய நித்தல வித்தார முரலை வேட்ட நெஞ்சே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்.